ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இந்த அக்டோபர் மாதம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமான தேவ கரத்தின் செயல்பாடுகளை உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவதாக என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அக்டோபர் மாதம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக. இந்த அக்டோபர் மாதத்தில் உங்கள் வாழ்வில் நீங்கள் ஆச்சரியப்படுகிற விதத்தில் கர்த்தர் அனுகூலமான வழிகளை உங்களுக்கு திறந்து தந்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நமக்கு தந்த நல்ல பாடல் ஆராதனை வேலைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அக்டோபர் மாதத்தை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து கர்த்தர் தாமே நம்மை நடத்தும்படி, கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக போகும்படி நம் ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபமே ஜெயம் என்று அநேக தடவை அநேக காலங்கள் நாம் கேட்டுக்கொண்டு இருப்பது மாத்திரமல்ல, ஜெபமே நம்முடைய வாழ்வின் ஜெயமாக இருந்திருப்பதை நாம் கண்ணார கண்டிருக்கிறோம். நம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு கூட ஜெபிப்போம். ஒரு விசுவாசத்தோடு எதிர்நோக்கி ஜெபிப்போம். நான் நம்புகிறது கர்த்தரால் வரும் என்கின்ற ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த 9 மாதங்கள் எங்களை பத்திரமாய் நடத்தினீர். மோதி அடிக்கிற பெரும் வெள்ளத்திற்கும் கொடூரமான சீற்றங்களுக்கும் ஆண்டவரே சூதும் வஞ்சகமும் உள்ள ஆண்டவரே மனிதர்களுக்கு நடுவிலே கர்த்தர் எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி எங்களை கர்த்தர் பாதுகாத்து இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்த உம்முடைய ஆச்சரியமான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்றோம். நாங்கள் சொல்லுகிற நன்றியின் வார்த்தைகள் அது வெற்று வார்த்தைகள் அல்ல. எங்க உள்ளபூர்வமாக ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்துகிறதை, உம்முடைய கிருபை எங்களை பலப்படுத்துகிறதை, உம்முடைய கிருபை ஒன்றே எங்களுக்கு போதுமானதாக இருந்து எங்களை பாதுகாத்து வருகிற உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தாவே உம்முடைய சுத்த கிருபையே அல்லாமல் வேற எதை நாங்கள் சொல்ல போகிறோம்? எங்கள் பணத்தையோ எங்களுடைய பராக்கிரமத்தையோ எங்களுடைய திறமையோ அல்ல, உம்முடைய கிருபையே எங்களை நடத்தி கொண்டு வருகிறது ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தாவே உள்ளபூர்வமாக உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றின்னு சொல்றோம் ராஜா. எங்கள் தகப்பனே, எங்கள் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த 10வது மாதத்தில் ஆண்டவரே யூத வம்சத்தாருக்கோ 10வது மாதத்தின் உபவாச நாட்கள் அது பண்டிகையின் நாட்களாக இருக்கும். அது துக்கத்தை முடிந்து போகிற நாட்களாக இருக்கும். அது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரும் என்று சகரியாவில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலேயே நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த மாதம் ஆண்டவரே எங்கள் துக்கங்கள் எல்லாம் முடிந்து போகிற ஒரு மாதமா,
எங்கள் வருத்தங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே ஒரு முடிவை தருகிற மாதமாய், எங்களுடைய நொறுங்கி போன காயப்பட்ட இருதயங்கள் ஆறுதல் அடைகிற ஒரு மாதமாக எங்களுக்கு ஆண்டவர் மாற்றி தாரும். ஆண்டவரே, எங்களுக்கு மாற்றி தாரும். ஆண்டவரே, நெடுநாளாய் விடுதலைக்காக உம்மிடத்தில் எங்கள் கைகளை உயர்த்தி நிற்கிறோமே. நெடுநாட்களாக ஆண்டவரே, எங்களுடைய சிறையிருப்புகள் திருப்பப்பட வேண்டும், கர்த்தர் எங்கள் சிறையிருப்பை திருப்புவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருக்கிறோமே. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த 10வது மாதத்திலும் எங்கள் துக்கங்கள் முடிந்து போகும் என்று சொல்லி, எங்கள் சிறையிருப்புகள் முடிந்து போகும் என்று சொல்லி, எங்களுக்கு எதிரான காரியத்தில் எங்களுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை தந்து ஒடுங்கின எங்கள் ஆவியை நீர் உயிர்ப்பிப்பீர் என்கின்ற நம்பிக்கையோடு உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடையத்திலிருந்து ரட்சிப்பு எங்களுக்கு வருவதாக, உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை வருவதாக. ஆண்டவரே, உம்மிடத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் எங்களுக்கு விடுதலை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையினால் எங்களுக்கு விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே, கர்த்தருடைய இரட்சிப்புக்கு காத்திருப்பது நல்லது என்று எழுதப்பட்டிருக்கிற உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய இரட்சிப்புக்காக காத்து நிற்கிறோம். கர்த்தாவே, காத்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கண்ணீரின் நாட்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்குவீராக. எங்களுடைய கதறுதலுக்கு, எங்களுடைய உள்ள குமறுதலுக்கு கர்த்தாவே எங்களுக்கு ஒரு முடிவை தாரும். ஆண்டவரே, எங்களுக்கான முடிவு உம்மிடத்திலேயே இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலேயே எங்களுக்கான முடிவுகளை நீர் வைத்திருக்கிறீர். எங்களுக்கு வரக்கூடிய முடிவுகள் கர்த்தருடைய கரத்திலிருந்தே வருவதாக. என் மேல் எழும்பின என்னுடைய பலத்த சத்துருவுக்கு அவர் என்னை விடுவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறோம், எங்களுக்கு உரிமையாக்கி கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் எங்கெல்லாம் பலத்த சத்துரு, எண்ணிலும் அதிக பலவானாயிருக்கிற சத்துரு எழும்புகிறானோ, எழும்பி நிற்கிறானோ, அங்கெல்லாம் கர்த்தர் எழுந்தருள ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எங்களுக்கு எழுந்தருளும். நீர் எங்களுக்கு ஒரு பராக்கிரமசாலியாக எழுந்தருளும். ஒரு பராக்கிரமசாலியாக எழும்பி ஒரு யுத்த வீரனை போல முழங்கி கெர்ஜித்து கர்த்தர் தமது சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடுவார் என்கின்ற நல் வார்த்தை இப்பொழுது எங்களோடு, என்னோடு ஜெபத்திலே ஒருமனப்பட்டு இணைந்து நின்று ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நிறைவேறுவதாக ஆண்டவரே, நிறைவேறுவதாக ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த 10வது மாதத்திலே ஆண்டவர் எங்களை பத்திரமாய் வழி நடத்துவீராக. வலதுபுறம் இடதுபுறம் உம்முடைய கட்டளையை விட்டு, உம்முடைய பிரமாணங்களை விட்டு, உம்முடைய நீதி நியாயங்களை விட்டு கர்த்தாவே நாங்கள் விலகி போகாதபடிக்கு இதுவே வழி, இதில் நடவுங்கள் என்கின்ற உம்முடைய சத்தம் எங்களுக்கு தொனிப்பதாக ஆண்டவரே. எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை எங்களுக்கு போதித்து, எங்களுக்கு ஆலோசனை தந்து ஆண்டவர் நீர் எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சங்கீதம் 138 3வது வார்த்தையை கர்த்தாவே இன்றைக்கு இந்த மாதத்தில் இந்த முதல் நாளிலேயே நாங்கள் நினைவு கூறுகிறோம்.
நான் கூப்பிட்ட நாளிலே நீர் எனக்கு மறு உத்தரவு அருளி என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்கின்ற வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, கூப்பிடும் போது பதில் கொடுப்பேன் என்று சொன்னவரே, உன் கூப்பிடுதலுக்கு என் கண்கள் கவனிக்கும், உன் கூப்பிடுதலுக்கு என் செவிகள் திறந்திருக்கும் என்று சொன்னவரே, கவனியும் கர்த்தாவே, செவி கொடுத்தருளும் கர்த்தாவே. எங்களுடைய எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் விடுதலை உண்டாகட்டும் தெய்வமே, விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். சிறையிருப்புகள் திருப்பப்படட்டும். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல கர்த்தர் எங்களுடைய எல்லா சிறையிருப்புகளையும் திருப்பி கம்பீரத்தோடு, ஆண்டவரே, நாங்கள் கண்ணீரோடு விதைத்ததையெல்லாம், கண்ணீரோடு ஜெபித்த ஜெபங்களுக்கு எல்லாம் ஒரு கம்பீரமான அறுவடையை கர்த்தர் இந்த மாதத்தில், இந்த நாட்களிலே எங்கள் வாழ்க்கையில நீர் கட்டளையிடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 10வது மாதம் எங்களை பத்திரமாய் கர்த்தர் நடத்துகிறதற்காய், எங்களை பத்திரமாய் பராமரிப்பதற்காய், ஆண்டவரே, எங்களை பத்திரமாய் எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு நன்றின்னு சொல்றோம். தாழ்த்தி உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கடந்த காலங்களில் எந்தெந்த காரியங்களிலெல்லாம் நாம் கண்ணீரை கண்டோமோ, துக்கத்தை கண்டோமோ, சிறையிருப்பை கண்டோமோ, அவைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு முடிவை தருவார். விடுதலை என்கின்ற முடிவை தருவார். ஆகாமியத்தினுடைய கொடுங்கோல் நம்மேல் நீட்டப்படுவது இல்லை. அது நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க தேவன் ஒருபோதும் விடுவது இல்லை. நம்பிக்கையோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். விசுவாசத்தோடு கர்த்தருடைய கரத்தை எதிர்நோக்கி காத்திருப்போம். நாம் நம்புகிறது கர்த்தராலே